எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல வரலட்சுமி பூஜை தாங்க நான் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்றேன். எனக்கு ஜாஸ்தி மந்திரங்கள்லாம் தெரியாது, அதனால கேசட்ல போட்டுக்குவேன். இந்த லட்சுமி அஷ்டோத்திரம், இந்த மாதிரி வரலட்சுமி பூஜைக்கு என்னெல்லாம் மந்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் நான் கேசட்ல போட்டு பூ அர்ச்சனை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அலங்காரம் பண்ணியிருக்கேன். வாங்க பூஜைக்குள்ள போலாம். அரிசி ஒருத்தர் வீட்டுல வழிமுறைகள் ஒரு மாதிரி இருக்கும். எங்க வீட்டுல வந்து அரிசி, அப்புறம் வந்து தங்கம். இது வந்து சன் டிவில எனக்கு கொடுத்தாங்க. 25வது வருட சன் டிவில நான் வந்து 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக 5 இயர்ஸ் பேக் வந்து இந்த காயின் கொடுத்தாங்க. இது கோல்டு காயின், 2 பவுன் இது. அப்புறம் இதுவும் வந்து சன் டிவில தான் கொடுத்தாங்க, ஜெயிலர் படத்துக்காக கொடுத்தாங்க. வெள்ளி காயின், என்னை வாழ வைத்த தெய்வம் சன் டிவி, அதுக்காக இது. இது வந்து எல்லா கல்லும், முத்து, நவரத்னங்கள், முத்து, பவழம் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் அந்த எல்லா கல்லும் இருக்கிறதுனால இதையும் போட்டுட்டு இப்ப இது வந்து இவ இங்க இருக்கட்டும். நம்ம வந்து முகம் ரெடி பண்ணிடலாம். சரியா? வாங்க. லைட்டா வந்து கொஞ்சமா நம்ம திங்க் பண்ணிக்கணும், எது எது ஃபர்ஸ்ட் வைக்கணும், எது எப்பயுமே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இந்த தடவை கொஞ்சம் யோசிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் பூவெல்லாம் வைக்கணும்ல, அதுக்காக முதல்ல இதை வச்சுடுவோம். இதை வச்சுட்டு இதுக்குள்ள இதை சொருகி ஜடை எப்படி வச்சுட்டோம் அப்படின்னா ஜடை வந்து இப்படி ஃப்ரண்ட்ல வரும். மேடத்துக்கு வந்து ஜடை ரெடி. அப்புறம் வந்து இப்போ ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். வாசனையா கம கமன்னு அம்மன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. எனக்கு வந்து எல்லா பூவுமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த மருகு, அப்புறம் வந்து மறிக்கொழுந்து, அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா கிடைக்கும். எப்ப கிடைக்குதோ அதை நான் வாங்கிடுவேன், ஏன்னா அவ்வளோ வாசனையா இருக்கும். எல்லா நாளுமே அம்மன் நம்ம கூட தான் இருப்பா. இன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்மெல்லாம் பர்த்டே வருஷத்துக்கு ஒரு தடவை தானே செலிப்ரேட் பண்றோம். அந்த மாதிரி தான் அம்மனுக்கு இன்னைக்கு வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணி அவங்கள வந்து அழகாக அலங்கரிச்சு அவ்வளோ அழகா, அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து ஒரு ஹாப்பினஸ் தானே. அழகாக இருக்கிறாளா எங்கள் வீட்டு அம்மன். எல்லா வகையான பூவும், என்ன பூவெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். இப்போதான் அலங்காரம் முடிஞ்சிருக்கு, பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் சுற்றி இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் நைவேத்தியமும் பண்ணிட்டு பூஜைக்கு உட்கார வேண்டியது தான்.
முதல்ல பிள்ளையார். எந்த பூஜை பண்றதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையாருக்கு பூஜை. இந்த பிள்ளையாரை வந்து நம்ம தனியா ஒரு உருவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த பூஜைகள்லாம் பண்ணும்போது மஞ்சள் பிள்ளையார் தான் பண்ணுவோம். மஞ்சள் எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நாம இதை எப்படி பிடிச்சாலும் அவர் வந்து பிள்ளையார் தான். அவருக்கு வந்து இப்படி உருவம் கொடுக்கணும் அப்படி உருவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. மஞ்சள் பிள்ளையார் மோஸ்ட்லி இப்படிதான் இருப்பார். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் மாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஓம் விபூத்யை நமः. ஓம் சுரப்யை நமः. ஓம் பரமாத்மிகாயை நமः. ஓம் வாலே நமः. ஓம் பத்மாலயாயை நமः. ஓம் பத்மாயை நமः. ஓம் சுஜயே நமः. ஓம் ஸ்வாஹாயை நமः. ஓம் ஸ்வதாயை நமः. ஓம் சுதாயை நமः. ஓம் கன்யாயை நமः. ஓம் கிரண்மயை நமः. ஓம் லக்ஷ்மியை நமः. ஓம் நித்யபுஷ்டாயை நமः. ஓம் விபாவத்யை நமः. மகாபாபவிநாசினம் விகாரம் எப்படே நித்யம் தனதாய சமந்தி. இன்னைக்கு வந்து வரலட்சுமிக்கு நைவேத்தியம் சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். இப்படித்தான் நான் வரலட்சுமி பூஜை பண்ணேன். இப்ப பூஜை பண்ணி முடிச்ச பிறகு நாளைக்கு காலையில அம்மன் சிலையில இந்த பச்சரிசி எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்ம அரிசி பானைக்குள்ள நம்ம போட்டுப்போம். இப்ப எங்க அரிசி பானை எல்லாம் டப்பா தான் இருந்தாலும் அந்த அரிசி எடுத்து அரிசி பானைக்குள்ள போட்டுப்போம். அதுல இருக்கிற காசெல்லாம் வெளியில எடுத்துட்டு திருப்பி இன்னொரு தடவை வந்து தீபாரதனை காட்டினா வரலட்சுமி பூஜை முடிஞ்சது. இந்த வரலட்சுமி பூஜை நான் இப்படிதான் பண்ணேன். உங்க வீட்டுல எப்படி முடியுதோ, எவ்வளவு சிம்பிளா முடியுதோ, எவ்வளவு கிராண்டா முடியுதோ, ஆனா கண்டிப்பா பண்ணுங்க. பண்றத மனசார பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றம் சூழம் நட்பு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வளமும் பெற்று ஆரோக்கியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா மன நிம்மதியோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தாங்க எனக்கு இந்த பூஜை பண்றதுக்கான காரணம். இன்னைக்கு வரலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பூஜைகள் வர இருக்குங்க. பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, கொலு, நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, வரிசையா இனிமேல் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஒரு ஃபெஸ்டிவலும் நான் எப்படி செலிப்ரேட் பண்றேங்கிறத உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு.